கொடுவா மீசை அல்வா பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்சான் தூள் கடவா பல்லு தங்க பல்லு அடுத்த பல்லு சிங்க பல்லு தூள் ஏ போடா விண்ண போட்டி நான் சொல்லி அடிப்பேன் தூள் போடா இன்னும் யாரும் வந்தா சோழ கொடுப்பேன் தூள் ஏ போடா விண்ண போட்டி நான் சொல்லி அடிப்பேன் தூள் போடா இன்னும் யாரும் வந்தா சோழ கொடுப்பேன் தூள் ஏ கொடுவா மீசை அல்வா பார்வை ஆறுமுகம் தான் கைய வச்சான் தூள். ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜங்கே powered by iTech Dazzler Luminous Liquid Makeup, available in 9 skin tones. with special partner Duraflex mattresses. ஏய் என்ன கை விட்டு எண்ணிக்கிட்டே இருக்க? வட்டிக்கு எதுவும் காசு கீசு வாங்கியிருக்கியா? இல்ல மச்சான், தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப இருந்தேன். தேசிய ஒருமைப்பாடு அதெல்லாம் நல்லா தானே வளர்ந்துட்டு இருக்கு. அதுவும் அந்த மாதிரி எதனா பண்ணணும்னா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, நீ கருப்பு ட்ரெஸ்ல வந்திருக்க. என்னது மேட்டர்? Dress கருப்பா இருந்தாலும் என் மனசு வெளுப்புடா. அதாவது மச்சான், நம்ம ஷோக்கு எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தான் வந்து ஆர்வமா வந்து இந்த நம்ம ஷோ வந்து விளையாடுவாங்க. ஆனா இந்த டைம் தெலுங்கு, கன்னடா, உருது, மலையாளம், மராத்தி, ரெண்டா போய்கிட்டே இருக்க. ஸ்டேட் லெவல்ல ஃபேமஸ் ஆன ஷோ இப்போ ஊனா அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்ல விளையாண்டுட்டு இருந்தவங்க நேஷனல் இன்டர்நேஷனல் அப்படியே போயிருன்ற. ஏன்டா அபசுகமா பேசுற? போயிருந்தா சொல்லக்கூடாது, போய்கிட்டு இருக்கே. சரி சரி சொல்லு. போய்கிட்டு இருக்கு. வெரி குட். அது மட்டும் இல்ல மச்சான், இன்னில இருந்து உனக்கு வந்து ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன ஒர்க்கு? உன்னோட நண்பனுக்காக உள்ளூருக்குள்ள வந்து பொண்ணு தேடிக்கிட்டு இருந்த. இனிமேல் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நேஷனலு இன்டர்நேஷனலா போயிருங்க. அவனு ஒன்று கொடுக்க மறந்துட்டேன். இந்த மச்சான் கை செலவுக்கு வச்சுக்க, எவ்வளோ வேணாலும் கேஷை உரசிக்க. என் வேலையே மாத்திரு போல இருக்கே. ஏய் அது ஏன் காடுறா? கண்டுபிடிச்சிட்டானே மச்சான். கேர்ள்ஸை கூப்பிடு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிச்சிரு. Let's put hands together to welcome our beautiful girls to the show. ஜில்லே ஜங்கே ஜங்கே. வெல்கம் 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 கேர்ள்ஸ் டு அவர் ஷோ. ரொம்ப நேரம் நிற்க வேணாம், கால் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சுகர் பேஷண்ட் அந்த இடத்துல உட்காந்துக்கலாம். போங்க. ஓகே, ஸோ டீம் ஏ ஃபர்ஸ்ட் உங்களை இன்ட்ரோ பண்ணுங்க. என் பேர் திருப்தி, நான் மாடலிங் பண்றேன். மாடலிங். வாவ். ஓகே, உங்களை பத்தி சொல்லுங்க. மாடலிங். மாடலிங் பேர்லாம் சொல்ல மாட்டீங்களா? பேர் தான் மாடலிங்க. என் பேரு ஸ்வேதா. ஸ்வேதா மாடலிங். வாவ். ரொம்ப ஆடாதீங்க. எக்ஸசைஸ். ஓகே, அனு நாகராஜன் என்ன பண்றீங்க? மாடலிங் அண்ட் ஆக்டிங். மாடலிங் அண்ட் ஆக்டிங். சூப்பர். டீம் ஏ வாழ்த்துக்கள் அண்ட் வெல்கம். அண்ட் டீம் பி. என் பேர் சிமோனா, நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். மாடலிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்க? என் பேரு மோனிஷா, மாடலிங் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க? ரிஷ்மிதா. ரிஷ்மிதா. ரிஷ்மா. ரிஷ்மிதா. பேரே ஒன்றும் புரியல. என்னங்க உங்க பேர் என்ன? ரிஷ்மிதா. 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 இதுக்கு முன்னாடி டாப் 10 சொல்லிட்டு இருந்தீங்களா நீங்க ரெண்டு பேரும்? இல்ல 500 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணிட்டு வந்து இங்க ஏதோ வந்து எங்க கூட டீல் பேசுற மாதிரியே இருக்கு. அல்ல கால் மேல கால் போட்டுட்டு பேசுறீங்களே. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷோக்கு வந்ததுக்கு டீம் ஏ அண்ட் டீம் பி. ஃபர்ஸ்ட் விளையாட போற கேம் என்னன்றதை சொல்லிடுறேன்.
இது பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் கிட்டா கிட்டா. அந்த உயர்ந்த பதவியை யாரு கொடுக்கலாம் டீம் ஏல இருந்து? ஏ டீம்ல இருந்து திருப்தி அண்ட் பி டீம்ல யாரு கொடுக்கலாம்? ரஷ்மிதா. உங்க 2 பேருக்கு தான் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பெரிய பதவி ஒன்று கொடுக்க போறோம். அது என்ன பதவினா, அங்க நிக்க போறதே நீங்க 2 பேரும் தான். ஆமா, மூஞ்சில இடிக்கும் எங்களுக்கு தான். மூஞ்சில இடிக்குமா? ஓகே, ரொம்ப அழகா சொல்றீங்க. அத போய் அங்க நின்னுடுங்க. போங்க 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 போங்க. டீம் ஏ டீம் பில இருந்து 2 பேர் போய் அந்த உயர்ந்த பதவியில் நின்னுட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பென்ஷன் பண்ண கொடுத்துருவோம். இப்போ டீம் ஏல இருந்து யார் முதல்ல வந்து விளையாட போறாங்க? டீம் ஏல இருந்து ஸ்வேதா வாங்க. கிட்டா கோவில் மணி ஓசை இங்கு கேட்டதாரோ, ஜஸ்ட் மிஸ் ஆச்சோ. ஸ்வேதா, எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு தெரியுமா? நீங்க வந்து 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. 80 பாயிண்ட்ஸ் தான். போங்க. டேய், பார்த்தல, பார்த்துட்டு தான் இருக்கேன். 80 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் பில இருந்து யாரு வர போறா? அப்புறம் ஏதோ பண்ணுவியா? என்ன பண்ண போற இன்னைக்கு? டேய், எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் நான் பண்ற விஷயத்த பழிக்காதன்னு. இதெல்லாம் நல்லா இல்ல, பார்த்துக்க. நண்பனாச்சான்னு விடுறேன். ஓகே, டீம் பி, அதாவது என்னுடைய அணியிலிருந்து சிமோனா. ஓகே சிமோனா, அதாவது வாரம் என் டீம்லேருந்து யார் இந்த கேமுக்கு ஃபஸ்ட்டாக விளையாட வந்தாலும் அவங்களுக்கு நான் வந்து ப்ளஸ் பண்ணி கடவுளை வந்து வேண்டி நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணுவேன். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன். 2000 ரூபா கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே, கண்ண முடிக்கிறீங்களா? கண்ணை மூடிடா. கடவுளே, 2 மாலை கொடுத்தது நல்லா ஸ்டோரி முடிச்ச மொன்னா நாயி அதுக்கு லவ்ட்ட பாரு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா வந்து அதான் சொன்னேன் இல்லையா, நம்ம டீம்லேருந்து வர முதல் இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு நான் வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. இது வந்து சாமி பாதத்துலேருந்து வச்சு எடுத்த மாலை. கிட்டத்தட்ட 48 மண்டல பூஜை பண்ண மாலை. 48 நாளா இந்த மாலை அங்கேயே இருந்தது. டேய், மாலை இருக்காதேடா. டேய், ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பண்ணேன்டா. ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு பண்ணா? ஆமா. டேய், கடவுளே, நீ பண்றதுலாம் எனக்கு தப்பாவே தெரியுது. இப்போ இந்த மாலை இந்த பொண்ணு கழுத்துல போட போறியா? ஆமா, நான் மாலை போட்டு அந்த பொண்ணு மாலை போட்டுச்சுன்னா அது பந்தம். நான் மட்டும் தானே போடுறேன், அதனால அது பக்தி. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். சிமோனா, கிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தயவு செய்து அந்த மாலையை கழட்டிடு. அந்த மாலைக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சு. கலட்ட சொல்லு. நானா கழட்டவா இல்லை அவங்களே கழட்டி கொடுத்து? நானே கழட்டுறேன். மாலை குடுறா. கல் பாரு, என்னமோ நான் வந்து அந்த சாமிக்கு வேண்டியிருக்கேன், இந்த சாமிக்கு அப்படி பண்ணியிருக்கேன், அந்த மாலை இந்த மாலை 48 நாள் மண்டல பூஜை அப்படி இப்படின்னு பேசுங்க. குடுறா அந்த மாலையை, திருப்பி கொடுத்து காசை வாங்கிக்கிறேன். அது வந்து 60க்கும் 40க்கும் நடுவில் இருக்கிறதுனால சரி போனா போகுது 60 எடுத்துக்கோங்க. போனா போது 60, அடிச்சது 60 தான். சிமோனா, என்னடா 48 மண்டல பூஜை பண்ணி ஒரு மாலையை போட்டு ஒரு பக்திமயமா அருளோட ஒன்று அனுப்பிச்சா
வெறும் 60 பாயிண்ட் அடிச்சிருக்க. நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட்ல பட்டையை கிளப்புறோம். நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் பட்டையை கிளப்புறோம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. வரும்போது எவ்வளவு அழகா ஆடின. இப்போ அந்த பனிஷ்மெண்ட் நீ ஏத்துக்கணும். இப்போ நீ என் கூட ஆடணும். அதுவே ஒரு பனிஷ்மெண்ட் தான் அவங்க கூட ஆடுறது. தயவு செய்து பாட்டை போடுங்க. மியூசிக். சொல்லவே இல்ல தம்பி, இப்ப சந்தோஷம் தானே? இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்முடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுரங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா திருந்த மாட்டேன், திருந்தவே மாட்டேன். அப்பா ஏய் ஏன் டயர்ட் ஆயிட்ட? வை. டயர்ட்லாம் ஒன்றும் ஆகல. வர பொண்ணுங்களுக்கு நீயே மாலை போடுற, அவங்க கூட நீயே ஆடுற. ஆனா பொண்ணு மட்டும் நீ பார்த்து வைன்னு என்கிட்ட சொல்ற. எஸ். என்ன இதுல நல்லாவா இருக்கு பாக்குறதுக்கு? மச்சான் ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் எக்ஸாம்லாம் நான் எழுதுவனா, முலாண்ட மட்டும் நீ பாத்துக்கியா? இது வேற மாதிரி இருக்கு. அடுத்து யார் விளையாட போறாங்க? டீம் 7 இருந்து யார் வர போறா? அனு. கம்பத்து பொண்ணு கண்ணால வெட்டி தூக்குற எங்கூரு காத்து சூறாளி போல பொழுது பறக்க தாக்குற ஆல மரத்து எல்லடா அவ கண்ட குடியில விழடா. ரெடியா இருக்கீங்களா? 40 மார்க் எடுக்க என்னுடைய 4 நாள் வாழ்த்துக்கள். அவன் அப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. நமக்கு டார்கெட் டீம் பி ஓட அந்த மூஞ்சி மூஞ்சி, தான். போட்டு எடுத்துங்க. போட முடியும். என்னோட டார்கெட் அனுன்னு சொன்ன இல்லையா? சரி ஓகே ஓகே. ரெடியா அனு? ரெடி ரெடி. 3 2 1 கிட்டா. நீயும் டக்கரே எம்மாடியும் சிங்கியும் டக்கரே சாங்கோடையும் மூட்டும் டக்கரே நீயும் டக்கரே எம்மாடியும் காக்கா முட்டை கண்ணால தான் கபடியாடுவேன். கண்ணி காலம் நேரம் பார்த்திடாம மகுடி ஊதுவேன். மிஸ்டர் மதன், சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மதன். கேளும். ஹலோ, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேள்றா கேள்றா. நாய்க்கு வலை ஓட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும்? நீ இருப்ப. ஹலோ, கேட்ட கொஸ்டின் ஆன்சர். நான் இருக்கும். பூனைக்கு வலை ஓட்டா பூனை இருக்கும். அதே மாதிரி முட்டை உடைச்சா முட்டைக்குள்ள என்ன இருக்கும்? முட்டை இருக்கும். நீங்க தாண்டா இருப்பீங்க, நீங்க தாண்டா இருப்பீங்க. டார்கெட்னு சொல்லும் போதே எனக்கு தெரியுங்க நீ அனுதா டார்கெட் பண்ற, டீமை டார்கெட் பண்ணலன்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. அனு, உங்களை நம்பி நீங்க வந்து பாயிண்ட் எடுப்பீங்கன்னு வந்து உங்களை அனுப்பிச்சேன். பட் இருந்தாலும் நீங்க எடுக்கல. அதனால வந்து கொஞ்சம் மனசு வந்து வருத்தமா தான் இருக்கு. உங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். அதான் நீங்க எடுத்தீங்கல்ல. அப்படி ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படி போங்க. ஏன் நீங்க குளிக்கலையா? டேய் 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 டேய், என்ன ஆட்டத்தை குறை. அடுத்து உங்க டீம்ல யார்? மோனிஷா தானே? எஸ், மை மோனிமா. வாங்க மோனி. எடுத்துக்கங்க. 3 2 1 கிட்டா. चोली के पीछे क्या है? चोली के पीछे
கோழிக்கே சோழிக்கேன்னு அந்த பொண்ணு சோழியை முடிக்க பாத்தீங்கடா கொஞ்ச நேரத்துல. டேய் பாயிண்ட்ஸ் அப் பாருடா, பாயிண்ட்ஸ் அப் பாரு. எடுத்திருக்கீங்க என்ன ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அதாவது 60 மதிப்பெண். ஆமா. எஸ். எஸ். थैंक यू so much. चोली के पीछे क्या है, चोली के पीछे, चोली के पीछे क्या है, चोली के पीछे. அந்த உயர்ந்த உள்ளங்களை கீழே குட்டுருவோமா? Come here. டம்மி பீஸ் போலே லைஃப் ஆனாலேடா ஜிம்மி கூடவும். டீம் ஏ அண்ட் டீம் பி ல இருந்து நீங்க 2 பேரும் போய் அங்க ரெப்ரசன்ட் பண்ணீங்க. And அந்த உயர்ந்த பதவியில இருந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்? பயமா இருந்தது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பயமா இருந்தது. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. பயமா இருந்தது. இன்னும் ஒரே ஒரு வாட்டி. செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஐயோ ஐயோ அழகா சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இங்க விட அங்கதான் அட்வென்ச்சரா இருந்துச்சு. எப்படி இருந்தது? அட்வென்ச்சர் எப்படி இருந்துச்சு? இல்ல வேணாம், நீங்க ஒரு வாட்டி சொன்னதே போதும். அட்வென்ச்சரா இருக்கா? ஓகே. ஆனா வந்து இப்போ ஸ்கோர் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. நான் இப்போ வந்து சொல்ல முடியாது, நீயே சொல்லிட்டு அந்த ஸ்கோர். டீம் ஏ நீங்க எவ்வளவு மதிப்பு எடுத்திருக்கீங்கடா? ஃபர்ஸ்ட் அடிச்சது 80, செகண்ட் அடிச்சது 10, so totally 80 points. And team B செல்லக்குட்டி செல்லம் ஜுஜு குட்டி ஜுஜுமா எங்க டீம் பி எவ்வளவு எடுத்துக்க சொல்லுங்க. டீம் பி 60 + 60 120 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த ரவுண்டோட லீட்ல இருக்கிறது யாரு? டீம் பி. டீம் பி. டீம் பி. எஸ். நம்ம விளையாட போற அந்த செகண்ட் கேமோட பேர் லோஜாக் மோஜாக் பாஜாக். எங்க எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். லோஜாக் மோஜாக் பாஜாக். லொச்சக் மொச்சக் பச்சக். இந்த லோஜாக் மஜாக் சொல்ல வச்சதே வந்து உங்களுக்கு ஒரு வார்ம் அப் கொடுக்கணுன்றதுக்காக தான். இந்த செகண்ட் கேம் வந்து ஃபர்ஸ்ட் கேமோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஓகே, நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். டீம் ஏல இருந்து ஸ்வேதா அண்ட் டீம் பி ல இருந்து மோனிஷா. ஓகே, சோ மோனிஷா அண்ட் ஸ்வேதா 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி இதோ. வடிவேல் சார் தலைநகரம் படத்துல அவருக்கு எது ஸ்ட்ராங் எது வீக்னு சொல்லியிருக்காரு. ரன் 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 ரன். இந்த ரன் ரொம்ப இன்னும் 5 மணி பஸ்ஸா? ரன் ரன் ரன். அவங்களுக்கு பதில் சொல்ல நீங்க சொல்லி அடிச்சலாம். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஓகே சூப்பர் பெனல்டி இருக்கு. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். அடிங்க 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 அடிங்க. அது வேற ஒன்றும் இல்லை. அது 5 மணி பஸ், இது 10 மணி பஸ். எவ்வளவோ போராடி டீம் ஏ ஃபர்ஸ்ட் ரொம்ப ஸ்லோவா போய் அடிச்சிருக்கீங்க. பட் இருந்தாலும் அடிச்சிட்டீங்க. அடிச்சிருக்கோம்டா. சரி, அதுதான் சொல்ல வரேன். ஓகே, ஆன்சர் என்னன்னு கேளுங்க பாப்பா. ஸ்வேதா பதில் என்னன்னு சொல்லுங்க. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். ஓகே ஸ்வேதா, சூப்பரா வந்து பதில் சொன்னீங்க. அப்படிலாம் சொல்லி மார்க்லாம் கொடுக்க மாட்டோம். அதான் டைலாக்வே நீங்க உல்டாவா மாத்திட்டீங்க. அதனால இதுக்கு மார்க் இருக்கா இல்லையான்னு நம்ம கடைசியில பார்க்கலாம். ஸோ மேலே வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டேன். அவங்க டாங்க போய் அடித்தாலும் ஸ்லோவாக போய் அடித்தாங்க. ஆனால் வந்துட்டு கரெக்டான பதிலை வந்து சொல்ல முடியல. கரெக்டான பதில் சொன்னால் தான் வந்துட்டு 50 பாயிண்ட்ஸ். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்போம். இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். அதுக்காச்சும் கரெக்டான பதிலை சொல்லி அந்த 50 பாயிண்ட்ஸ் எடுத்துருங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் டீம் ஏல இருந்து அடுத்து விளையாட போகிறது யாரு? திருத்தி. ஓகே, டீம் பி ல இருந்து சிவோடா. ஓகே, அங்க போடா கண்டு. திருத்தி அண்ட் சிமோனா, உங்களுக்கான கேள்வி இதோ. தமிழில் உள்ள உயிர் எழுத்துக்கள் எத்தனை? ரன். தலையெழுத்தே மாறி சீக்கிரம் போய் அடிங்க. வெரி குட்.
நேரம் திக்கு திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? ஐயோ ஆண்டி சித்திரக்கு என்ன பதில் சொல்லுவ? 3 அடி தான் 3 அடி தான். வா 3 அடி தான். நீ நீச்சல் அடிச்சிட்டாரு, நான் போய் துவைச்சு காய போட்டு வந்துடுறேன். அவ்வளோ ஈரம் பண்ணி விட்டீங்க. டீம் ஏ அண்ட் டீம் பில டீம் ஏ ரொம்ப பிரமாதமா வந்து அது எப்படி இது வரைக்கும் நம்ம ஷோல இந்த மாதிரி யாருமே இதில் உட்காந்துனா விளையாண்டது கிடையாது. அருமையா விளையாண்டீங்க. இது நந்தி யோகான்னு பேரு. அப்படியே இப்படி குந்திட்டே போய் நம்ம வந்து பெல் அடிக்கலான்ட்டு ஒரு ஐடியா. நந்தி குந்தி நல்லா இருக்கு காமெடி. வாங்க, டாங் அடிச்சது நீங்க தானே, சொல்லுங்க பதில் என்ன? 18 ஆ? 18 18 கரெக்டா? தெரியலையே. ஏங்க உயிர் எழுத்துக்கள் நான் என்ன கேள்வி கேட்டேன்? உயிர்மை எழுத்துக்கள் எவ்வளோன்னு கேட்கலாமா? உயிர் எழுத்துக்கள் எவ்வளோ? உயிர் எழுத்துக்கள் எதுல வரும் அதாச்சும் தெரியுமா? கேள்வி கேட்டது என்னோட தப்பு. தமிழ்ல இருக்கு. தமிழ்ல இருக்கு. அங்கேயே இருக்குது. பதில் கரெக்டா சொல்ல, அதனால உங்க 2 பேருக்குமே பாயிண்ட் இல்லை. தயவு செய்து மேலே வந்துடும். சரி, இந்த உயிர் எழுத்துக்கள் எத்தனைன்றது உனக்கு தெரியுமா? தமிழண்டா 12டா. அச்சி, நீ ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு பச்சை தமிழ்ன்றதை நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? வாங்க போலாம். ஓகே, அடுத்த கேள்விக்கு யார் டீம் ஏல இருந்து பதில் சொல்ல போறா? டீம் ஏல இருந்து அனு தான் என்ன சொல்லல. ஸோ டீம் ஏல இருந்து அனு, டீம் பில இருந்து டீம் பில இருந்து ரிஷ்மிதா. டேக் எ பொசிஷன். உங்களுக்கான கேள்வி இதோ. வடிவேல் சார் சொன்னா புருஷன் கணக்குப்படி 1 கூட்டுனா எவ்வளோ ரன்? ரன். அனு, நீங்க தான் வந்து டாங் அடிச்சிருக்கீங்க. பதில் என்ன சொல்லுங்க? 3 ஆ? 3 ஆ? ஓகே கேர்ள்ஸ், டீம் ஏ டீம் பி. ஸோ இந்த ரவுண்டில் வந்து டீம் ஏ வந்து 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் எப்படி வந்து அடுத்த கேள்வி நாங்கள் பதில் சொல்லி 50 பாயிண்ட்ஸ் எடுப்பேன்டா. டீம் ஏலேருந்து யார் வர போறீங்க? டீம் ஏல இருந்து ஸ்வேதா அண்ட் டீம் பிலேருந்து மோனிஷா. நாலு பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்ல. இந்த டயலாக சொன்ன நாயகன் யாரு? இதுக்காகவே அந்த பக்கம் ஓடுது போல. ஓகே, டீம் ஏல இருந்து ஸ்வேதா தான் வந்து டாங் அடிச்சிருக்கீங்க. இந்த கேள்விக்கான பதில் என்ன? கமல். கமல் வாய்ஸ் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இன்னும் இன்னெல்லாம் கிறுக்குத்தனம் பண்ண போறானோ? எஸ், டீம் ஏல இருந்து ஸ்வேதா கரெக்டான பதில் சொன்னீங்க போன கேள்விக்கு. ஸோ 50 பாயிண்ட்ஸ் டீம் ஏக்கு தான். அண்ட் டீம் பி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? எஸ். அடுத்த கேள்விக்கு டீம் ஏல இருந்து யார் சொல்ல போறா? திருத்தி வந்து பதில் சொல்ல போறாங்க. அண்ட் டீம் பில இருந்து ஷிமோனா வந்து பதில் சொல்ல போறாங்க. ஓகே, அடுத்து போயிடுங்க. ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கான கேள்வி எங்க கிட்ட வந்து நடிப்பு டிப்போ, நடிப்பு வெறியன், நடிப்பு புலி, சிங்கம் எல்லாமே இருக்கிறாரு கதிர். ஓ, நான் தானா? It's you. ஸ்பெஷல் கெஸ்ட் நினைச்சேன். இல்ல இட்ஸ் யூ. ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லா இடத்துலயும் நீ தான் கேள்வி கேட்டு. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு படத்தில் இருக்கிற ஒரு சீனை வந்து சும்மா அப்படியே நான் வந்து இமிட்டேட் பண்ணி காட்டுவேன். அது எந்த படத்தில் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த படத்தோட பேர் நீங்கள் சொல்லணும். சும்மா தான் ட்ரை பண்ணுறேன். 50 மார்க்கு கூட எடுக்க முடியாத நீங்க இந்த ஜில் ஜங் ஜக் ஷோல எதுக்கு மேக்கப் போட்டு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா? கருட புராணத்துல
ஐயோ அம்மா ஏங்க நிக்கிறீங்க தண்ணி வெளியே வாங்க ஒழுங்கா 50 மார்க் நீங்க எடுத்தா மட்டும் தான் அந்த கேம்ல இருக்கணும். ஐயோ தண்ணி இருக்கு இறங்கி ரன் வினு சக்கரவர்த்தி வாய்ஸ் நல்லா இருந்துச்சு தம்பி. அச்சி நவராத்திரி படம் பார்த்துருக்கேன். அதுல வந்து சிவாஜி சார் பண்ண சீனை சூப்பரா பண்ணேன். கை கொடு. டேய் சூப்பரா எவ்வளவு பெரிய ஜாம்பவான். அவர் கால் தூசுக்கு நான் சொன்னலடா. என்ன பதில்ன்றத அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்க. டேய் என்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க சொல்லுவாங்க பாரு கரெக்டா. இப்போ அது நவராத்திரியா இல்ல என்ன மூவின்னு? அன்னியன். ஓகே அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல போறது டீம் ஏல இருந்து அனு, டீம் பில இருந்து ரிஷ்மிதா. உங்களுக்கான கேள்வி இதோ. ஒரு வீட்ல அக்கா தங்கச்சி 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 4 ஆப்பிள எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? ரன் ரன் சீக்கிரம் சீக்கிரம் போ. இவங்க போய் பிரிச்சுட்டாங்க. இப்படி வாங்க குடிங்க பாப்பா. அம்மா பாஞ்சு போய் ஓடி போய் அடிச்சிங்களே சூப்பரா. பதில் என்னன்னு சொல்லுங்க. அந்த ஒரு ஆப்பிள் வந்துட்டு வந்து 3ஆ கட் பண்ணி 3 பேருக்கு கொடுத்துருவாங்க. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. எத்தனை ஆப்பிள் இருக்கு? 1 4 டீம் ஏ உங்களுக்கு கொடுத்த டைம் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அதனால கம் 4 ஆப்பிள் எல்லாருக்குமே கொடுத்துருவோம். அக்கா தங்கச்சி 3 பேர்ல சோ 4 பேர் இருக்காங்க. 4 ஆப்பிள் 4. வாடா 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 வாடா. ஏன் கல்லா குட்டிக்கு 50 மார்க் பாரு. ஓகே இந்த ரவுண்டு முடிஞ்சு யார் யார் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்காங்கன்னு உங்க அப்பா என்னென்ன வாயில சொல்லுங்க. 2 கேள்விக்கு பதில் சொல்லி டீம் ஏ 100 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. பி டீம் நீங்க பிரம்மாண்டமா விளையாண்டு அதே 2 கேள்விக்கு பதில் சொல்லி நீங்களும் 100 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க 2 பேருமே இந்த கேம் பொறுத்த வரைக்கும் டைல இருக்கீங்க. ஸோ அழகான இந்த மொமெண்ட்டை ஒரு செல்ஃபி எடுத்து நம்ம கொண்டாடிடலாம். கதிர் ப்ளீஸ் டேக் எ செல்ஃபி. தேங்க்யூ. டீம் ஏ டீம் பி 2 ரவுண்டுமே சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. ஸோ நம்ம இறுதி கட்டத்துக்கே வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டுன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ரவுண்ட். ஸோ இந்த ரவுண்டு தான் வந்து முடிவு பண்ண போகுது இன்னைக்கு இந்த கேம்ல வந்து யார் வின் பண்ண போறாங்க. டோட்டலி இன்னைக்கு ஜில் ஜங் ஜக் ஷோடைய வின்னர் யாருன்றத இந்த லாஸ்ட் கேம் தான் வந்து டிசைட் பண்ண போகுது. டீம் ஏ டீம் பி ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான பொசிஷன் நாங்கள் போய் நில்லுங்க. இந்த கேமோட நேம் நாங்கள் சொல்லுவாங்க போனதுக்கு அப்புறம். கேர்ள்ஸ் ரெடியா இருக்கீங்களா? சோ இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? Girls, your time starts now.
அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரைய பாருங்க. என்னடா என்ன இன்னும் போலையா மாமாவளைய பாத்துக்கு வந்துட்டாங்க. இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. பழைய ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க, உங்களால ஏற முடியும். மெதுவா ஏறுங்க. இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லதாண்டா. ஒத்த பீச கூட காணா. இங்க வர்றா நல்லா கிளப்புறாங்கடா பீதிய. இந்த கேம் தான் இன்னைக்கு ஜில் ஜங் ஜட் ஷோ உடைய வின்னர் யாருன்னு டிசைட் பண்ண போகுது. சோ ட்ரை பண்ணுங்க. ஸ்வேதாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்வேதா ஹெல்ப் பண்ணுங்க. மண்ணு லாரி தள்ளுற மாதிரி தள்ளுறீங்க. பண்ணுங்க. ஸ்வேதா ஸ்வேதா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஸ்வேதா புஷ் பண்ணுங்க. நோ ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. மறுபடியும் ஏறணும், மறுபடியும் ஏறணும். வெரி குட் புஷ். கம் ஆன் கம் ஆன். என்னம்மா இங்க நிக்கிற? அப்படியே ஏறி மேல போயிடுங்க. வெரி குட் வெரி குட். Okay, last 30 seconds. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. Last 10 seconds. 10 9 8 7 6 பெரிய பீச்சில லதா மங்கேஷ்கர் ஆசா போசா பாறா. Game is over. Guys, நம்ம இப்ப மேல ஏறு போங்க ப்ளீஸ். நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன். நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன். நீ திட்டி முறைத்தால் நானும் திட்டி முறைப்பேன். சண்டை பிடித்தால் நானும் சண்டை. ஓகே கேர்ள்ஸ், சூப்பரா விளையாண்டீங்க. ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டீங்க. இல்ல மதனே ஏதாவது சொல்றேன். அந்த மாதிரி விளையாண்டீங்க, நல்லா இருந்தது. ஆமா ஃபேண்டாஸ்டிக்கா விளையாண்டீங்க. அதனால உங்களுக்கு சூப்பரா ஒரு gift ஜில்லு பில்லு உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெடியா? 1 2 3 எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? உன்னோட திருவிளையாடல இதோட நிறுத்து.
ஓகே கேர்ள்ஸ் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்காக விளையாண்டீங்க. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த கேமில் வந்து பார்த்தோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு பவர் போட்டு நீங்கள் எடுத்து மேலே ட்ரை பண்ணி ஏறினீங்க. ஒரு சில பேர்லாம் ஃப்ளாக் எடுத்துகிட்டு வெளியே வந்து விழுந்துட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஜோக்காக சொல்ல சீரியஸாக சொல்கிறேன். பட் நீங்கள் அந்தளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கீங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஸோ கேர்ள்ஸ் டீம் ஏ டீம் பி 6 பேருமே சூப்பராக அந்த கேம் விளையாண்டிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல். எஸ், இந்த தேர்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஏ மட்டும்தான் வந்துட்டு ஒரே ஒருத்தர் அணு மட்டும் மேலே போயிருக்கீங்க அந்த கொடி எடுத்ததுனால. டீம் ஏ 200 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. டீம் பியில் நீங்கள் கொடி எடுத்தாலும் மேலே நீங்கள் ரெஸ்ட் ஆகலை, கீழே வந்துட்டீங்க. ஸோ டீம் பி இந்த கேமில் 0 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. ஒரே குத்தமப்பா. டீம் பி ஃபர்ஸ்ட் கேமில் வந்து 120 அண்ட் செகண்ட் கேமில் 100, தேர்ட் கேமில் வந்து 0 எடுத்திருக்கீங்க. ஸோ டோட்டலி வந்து 220 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அதாவது 220. எஸ். அண்ட் டீம் ஏ ஃபர்ஸ்ட் கேமில் 80 தான் எடுத்தீங்க, செகண்ட் கேமில் 100 தான் எடுத்தீங்க, பட் தேர்ட் கேமில் 200 எடுத்தீங்க. ஸோ 330 எடுத்து இன்னைக்கு இந்த ஜில் ஜங் ஜோக்கோடைய வினர் யாருன்னா டீம் ஏ. பார்பர் ஷாப் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர் ஒருத்தருக்கும் வினி டீம்ல இருக்கிறவங்களுக்கு இந்தாங்க. என்ன வின்னர் டீமுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா? ரன்னர் டீமுக்கு நாங்களும் கொடுப்போம். அன்னை டேட்ஸ் வழங்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். எப்பவுமே நம்ம ஷோல வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இருக்கு. இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது? டாஸ்லர் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே கோஸ் டு டீம் பில இருக்க ரஷ்மிதா. இந்த என்டர்டைன்மெண்டான ஒரு ஷோல நம்மள பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணது யாரு? இன்னைக்கு ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த டே கோஸ் டு டீம் ஏல இருக்கிற அனு. எஸ், இதே மாதிரி சூப்பர் கேர்ள்ஸோட அடுத்த வாரமும் நான் உங்களை சந்திக்கிறோம். நீங்க டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன், இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு. Powered by ஐடெக்ஸ் டாஸ்லர் luminous liquid makeup available 9 skin tones with special partner Duraflex mattresses.